ஆமாம், நீங்கள் எந்த ஜாதியினர்? நாங்கள் நாகபதனி ஜாதியை சார்ந்தவர்கள் மன்னா. நீங்கள்? நாங்கள் நாகபதனி ஜாதியை சேர்ந்தவர்கள். என்னையா அது பிளப்புகிறீர்கள்? இருவரும் ஒரே பெயரை சொல்லுகிறீர்கள், ஆனால் வேறு வேறு ஜாதி என்கிறீர்கள். மன்னா, நாங்கள் நாகபதனி ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். 23 புலிகேசி படத்துல வர ஒரு காமெடி சீனை பார்த்தோம். இதே மாதிரி ஒரு காமெடி சீன் ரியல் லைஃப்லயும் இருக்கு. ஒரு சைடு இந்து மதத்துக்காரங்க நாங்க ஈசனை வழிபடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சைடு இஸ்லாமியர்கள் நாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது சைடு கிறிஸ்டியன்கள் நாங்க ஈசாவை வழிபடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில ஈசான்னா ஜூ இனத்துல இருந்து வந்த ஈசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜூ, ஈசா, ஜீசஸ். இந்த மாதிரி ஈசன்ற பேர்ல 3 மதத்துக்காரங்களும் இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு காமெடியா இருக்குல்ல. அதாவது வருங்காலத்து மக்கள் இந்த மாதிரி 3 மதத்துக்காரங்களும் ஒண்ணுதான்னு தெரியாம எப்படி அடிச்சுக்கிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி கை கொட்டி சிரிக்கணும். இதுதான் என்னுடைய கனவு. சரி, இந்த விஷயம் நீ எதுக்கு சொல்ற? உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா, சரி இதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒருத்தர் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அவர் தான் நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்ட தி இம்மோர்டல் ரூலர். 500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த நாஸ்ட்ராடமஸ் எழுதின பாடல்கள்ல சில பாடல்களை இந்த இம்மார்டல் ரூலர்ஸ் பத்தி அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுல இந்த பாடலை பாத்தீங்கன்னா, முக்கடல் சேர்ற இடத்துல அவன் தோன்றுவான்னு போட்டிருக்காரு. வியாழன் இவனுக்கு புனித நாளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் இவனை வணங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவனை எதிர்க்கிறது கிட்டத்தட்ட முட்டாள்தனம்னு சொல்லியிருக்காரு இவரு. இந்த பாடலை பார்த்தாலே நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிடும், இவர் சொல்லப்படுறது திருவள்ளுவர் சிலையத்தான். ஏன்னா அந்த சிலை தான் முக்கடல் சங்கமிக்கிற இடத்துல இருக்குது. இந்துக்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நாளுமே ஹோலிடே தான். ஆனா திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு குரு மாதிரி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. அப்ப அவருக்கு குரு நாள் தான் ஹோலிடேவா நம்ம கொண்டாடலாம். திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எல்லா மொழியிலுமே இப்ப மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட திருவள்ளுவர் ஆரம்ப காலகட்டத்துல எழுதின நிறைய பாடல்கள் இப்ப இல்லைனாலும் 1330 குறள்கள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த குறள் மட்டுமே நம்மள அற வழியில போகிறதுக்கு உறுதுணையாவும் இந்த குறள் இப்ப இருக்கு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன், சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். இந்த 2 பாடல்களும் இம்மார்டல் ரூலரை குறிக்கக்கூடிய பாடல்கள் தான். திருவள்ளுவர் யூரோப்ல பிறக்க மாட்டாரு, அவர் இந்தியால பிறப்பாரு. அவர்கிட்ட எல்லையில்லா ஞானங்கள் இருக்கும். இங்க கான்கரிங் ஸ்காலர்னு சொல்றாங்க. கான்கரிங் ஸ்காலர்னா, ஸ்காலர்ன்ற வார்த்தை அதிமேதாவி, அதிகமான நாலேஜ் இருக்கிற பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா உலகத்தை ஒன்றிணைக்கிற சக்தி உள்ள ஒரு மனிதரா இவரை பார்க்கப்படுது. எது மூலமானா வீரத்தை வச்சு கிடையாது, அழிவில்லாத அறிவை வச்சு இவர் உலகத்தை ஒரு கொடை கீழே கொண்டு வருவாரு. அடுத்த 3வது பாடல்லையும் பாத்தீங்கன்னா, இப்ப திருவள்ளுவர் சிலை இருக்கிற அந்த கடலோட பேரே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் ஓஷன், ஒரு ரிலிஜன் பேர் இருக்கிற ஒரு ஓஷன். அது அந்த ஓஷன்ல தான் திருவள்ளுவருடைய சிலையும் இருக்குது இப்ப. அப்புறம் இந்த திருவள்ளுவரே பாத்தீங்கன்னா இந்த 3 மதங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுவாருன்றத பத்தி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இது பாசிபிளா? திருவள்ளுவரால இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமா? இந்த மதங்களுக்குள்ள இருக்கிற இந்த மூட நம்பிக்கைகளும் இந்த ஒத்துமை இல்லாம இருக்கிறதும் அவரால் விளக்கி மக்களுக்கு புரிய சொல்ல முடியுமா? திருவள்ளுவரால இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். உதாரணத்துக்கு ஈதல்ன்ற வார்த்தை தமிழ்ல இருக்கு. இதுக்கான அர்த்தம் தானம்ன்றது. எப்படிப்பட்ட தானம்னா, இப்ப நம்ம கிட்ட 5 இட்லி இருக்கு, 4 இட்லி தான் சாப்பிட முடியும் நம்மளால. மீதி இருக்கிற ஒரு இட்லிய, ஈவா இருக்கிற அந்த ஒரு இட்லிய நம்ம தானமா கொடுக்கணும். யாருக்கு தரணும்? இல்லாதவங்களுக்கு தரணும். இந்த ஈதல்ன்ற வார்த்தை இஸ்லாமிலையும் இருக்கு. இதை ஒரு பண்டிகையாவே அவங்க கொண்டாடுறாங்க. எதை கொண்டாடுறாங்க? அதாவது இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒரு பண்டிகையாகவே இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. இதையே நம்ம திருவள்ளுவரும் ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. ஒரு குறள் இல்லை, ஈகைக்கு ஒரு முழு அதிகாரமே அவர் ஒதுக்கியிருக்காரு. எப்படி ஈதல் செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு முழு அதிகாரமே திருவள்ளுவர் கொடுத்திருக்காரு. திருக்குறள்ல 221வது குறளா வர ஈகை அதிகாரத்துல வர இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கான கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு, இப்ப பொங்கல் தீபாவளி பண்டிகை வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல பலகாரம் செஞ்சுட்டு அந்த பலகாரத்தை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க.
பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த டைமில் 2 ஆள் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே மல்லாக்கா படுத்துக்கிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு இன்னும் அதிகமான பலகாரம் தான் கொடுப்பீங்க. இது ஈகையா அப்படின்னு பார்த்தோன்னா இது ஈகை கிடையாது. எது ஈகைன்னு பார்த்தீங்கன்னா, வறியவர்களுக்கு அந்த பலகாரங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் ஈகைன்னு சொல்லப்படுது. அப்படி வறியவர்களுக்கு தராமல் நீங்கள் வேற யாருக்காவது அந்த உணவு பண்டங்களை கொடுத்தீங்கன்னா அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து கருதப்படுது. உதாரணத்துக்கு இந்த தர்கா கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சி ஊற்றுவாங்க. அவங்க யாருக்கு ஊற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இவங்களுக்கு தான் தரணும் அவங்களுக்கு தான் தரணும்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்காம இவங்களுக்கு கொடுத்தோன்னா அது திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்காம பசியில் வாடுற எல்லாருக்குமே உணவு கொடுப்பாங்க. இதுதான் ஈதல்னு சொல்லப்படுற அந்த கான்செப்ட். இதுதான் அந்த பண்டிகையோட பேராகவும் இருக்கு. இதே கிறிஸ்டியானிட்டிலையும் இந்த ஈதல் கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேற விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஈவு அப்படின்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆடம் அண்ட் ஈவ் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா எல்லாருமே. ஈவுனா முதல் பெண் அப்படின்னு சொல்லப்படுதாங்க. கிறிஸ்டியானிட்டி கான்செப்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆடமுடைய விலா எலும்புல இருந்து ஒரு விலா எலும்பு எடுத்து ஒரு பெண்ணை செஞ்ச மாதிரி அதுக்கு ஈவுன்ற பேரு கொடுத்துருக்காங்க. அதையே நம்ம தமிழ்ல டீகோட் பண்ணா ஒரு அழகான கதை ஒன்று கிடைக்கும். ஆதவன் ஆடம ஆதவன் சொல்லலாம் இல்லையா. இந்த சோலார் சிஸ்டத்துல 99% மாஸ் சூரியன் கிட்ட தான் இருக்கு. அதாவது ஆதவன் கிட்ட இருக்கு. அந்த ஆதவன் கிட்ட இருந்து மீதி இருக்கிற அந்த 1% மாசு தான் மற்ற கிரகங்களா இருக்கு. சரி, கடவுளை பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்னா அவர் அதை முதல் குறள்லயே சொல்லியிருக்காரு. கடவுள் வாழ்த்துன்ற அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அதாவது அகர முதலான எழுத்துக்கள் எல்லாம் உலகத்துக்கே முதன்மையான ஆதி கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எழுத்துக்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா மொழிகள்லயுமே கிட்டத்தட்ட ஆன்ற எழுத்து தான் முதல் எழுத்து இருக்கு. ஆங்கிலத்திலையும் பாத்தீங்கன்னா ஆப் ஃபார் ஆப்பிள் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த உலகத்திற்கே தேவையான அனைத்து கருத்துகளையும் 1330 குறள்களில் முடித்து விட்டேன். அப்படியா? நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு குறள் வீதம் தினமும் ஒரு குறளை படித்து வந்தால் 1330 நாட்களில் நீங்கள் தேடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. சிம்பிளா திருக்குறளை பத்தி சொல்லணும்னா அதை 3 பிரிவா சொல்லலாம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால்ல ஒரு மனிதன் அறநெறியோட எப்படி வாழணுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. தனி மனித ஒழுக்கத்தோட எப்படி வாழணுன்றதையும் சொல்லியிருப்பாரு. அடுத்து பொருட்பால்ல பொருளாதாரத்தை பத்தியும் அரசியல் பத்தியும் சொல்லியிருப்பாரு. இந்த காலத்துல அரசியல்ன்ற பேர்ல கண்டதை பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்க எல்லாம் அரசியல் எப்படி செய்யணுன்றத இந்த பாடல்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல வருவாங்க. 2000 வருஷம் முன்னாடி எழுதின அரசியல் இப்பயும் செல்லுபடி ஆகுமான்னு யோசிக்காதீங்க. இதுக்கப்புறமும் எத்தனை ஆயிரம் வருஷம் வந்தாலும் இங்க குறிப்பிட்டிருக்க அரசியல் செல்லுபடி ஆகும். 3வதா காமத்துப்பால். அதாவது வீடு நல்லா இருந்தா நாடும் நல்லா இருக்கும். இது குறிப்பிடுற மாதிரி தான் இந்த காமத்துப்பாலும் இங்க அமைஞ்சிருக்கு. நூற்றுக்கணக்கான வருஷமா தேடிட்டு இருந்த இந்த அழிவில்லாத புகழுடைய கிரேட் ஸ்காலரை இங்க ரிவீல் பண்ணியிருக்கோம். ஆனா இவரோட பயணம் இனிமேதான் தொடங்க போகுது. இத்தனை வருஷமா வருஷத்துக்கு 4 அதிகாரம் அப்படின்னு ஸ்கூல்ல படிச்ச அந்த திருக்குறளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாலமன் பாப்பையா விளக்கி சொன்ன அந்த திருக்குறளை இன்று ஒரு தகவல்னு குறுஞ்செய்திகளா ரேடியோவில் சொன்ன அந்த திருக்குறளை நம்ம நம்புவோம். இந்த அழிவில்லா ஆட்சியாளனுடைய ஆட்டம் தொடரட்டும். நன்றி, வணக்கம். Like a berry seed, a deed done so mean diminishes respect and makes the mighty man